அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு நடக்க இருப்பதை முன்கூட்டியே சொல்ல வரும் குலதெய்வம். எனவே கடகராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம் முடிவதற்குள் இவை ஒவ்வொன்றாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கடகராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் சந்திப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகள் திருப்திகரமாக அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு. சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறார். அது மட்டுமல்லாது புதன் உச்சபலம் பெறுகிறாருங்க. புதன் பெயர்ச்சி, சூரிய பெயர்ச்சி, செவ்வாய் பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் இந்த ஆவணி மாதத்தில் உறுதியாகவே குலதெய்வத்தின் அருளால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நடக்க இருப்பதை நன்கு அறிந்து செயல்படுவதால் இவை ஒவ்வொன்றாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் இந்த ஆவணி மாதம் முடிவதற்குள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது பொதுவாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் முடிவதற்குள் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய முயற்சிகள்ல நல்ல பல வெற்றி வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வருகிறது. நினைப்பதை காட்டிலும் புதிய முயற்சி எதுவாக இருந்தாலும் அதில் தடை தாமதங்களை தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. திடீரென ஏற்படக்கூடிய மாறுதல் உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய வகையில் வளர்ச்சி பாதையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துகிறது. எனவே நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களை பெறுவதோடு மட்டுமல்லாது முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே இந்த வேளையில் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது கடன் சுமை மிக பெரிய அளவில் குறையக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்கள் குலதெய்வத்தின் அருளால் நிறைவாக கிடைக்க போகிறது. நடக்க இருப்பதை முன்கூட்டியே அறிந்து குலதெய்வத்தின் அருளால் பல்வேறு வகையான சங்கடங்களை கடகராசிக்காரர்கள் தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. தனாதிபதியான சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் குடும்ப ரீதியான பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைப்பதோடு மட்டுமல்லாது அவர் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிட்டக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சுப விரயம் அதிகரிக்கும். குடும்பஸ்தானத்தில் சூரியன் இருப்பதோடு மட்டுமல்லாது அஷ்டமத்தில் ராகு இருப்பதால் சுப விரயங்களுக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. 9 சனி இருப்பதால் லாபம் உயரக்கூடிய அற்புதமான தருணமாக நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. புதிய தொழில் துவங்கக்கூடிய முயற்சியில் உறுதியாகவே மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சனி பகவான் வெற்றி வாய்ப்பை நிறைவாக கடகராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த காரியத்தை எந்த நேரத்தில் செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தை அந்த நேரத்தில் கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலும் அருளும் இந்த வேளையில் குலதெய்வத்தின் அருளால் சற்று கூடுதலாகவே ஆவணி மாதத்தில் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே கவலைகள் அனைத்தையும் மறந்து இந்த தருணத்தில் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் நிறைவாக கிடைக்கப் போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படி பல நிகழ்வுகள் சாதகமாக கடகராசிக்காரர்களுக்கு கைகூடினாலும் கூட சில நிகழ்வுகள் சாதகமற்ற சூழலை உருவாக்குகின்றன. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் குழப்பம் அதிகரிக்கலாம். அஷ்டமத்தில் ராகு இருப்பதால் எதிர்பாராத குழப்பம் ஏற்படுவதோடு அலைச்சல் சிரமம் அதிகரிப்பதோடு பயணங்கள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அலைச்சல் சிரமம் அதிகரித்தாலும் ஆதாயம் குறையக்கூடிய சூழலும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் அமைப்பால் இருக்கிறது. எனவே சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க. எதிர்பாராத விரயங்கள் இந்த வேளையில் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் சற்று கூடுதலாகவே இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே சுப விரயங்களாக மாற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபடுங்க. ராசியின் ராஜயோகாதிபதியான குருவின் அருளால் அவை நன்மையாக மாறுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். இது போன்ற விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது கடகராசிக்காரர்களுக்கு நல்லது. இந்த வேளையில் கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குரு விரயத்தில் இருப்பதால் நிச்சயமாக எதிர்பாராத பல விரய செலவுகளை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சூழல் உண்டு. விரயம் அதிகரித்தாலும் வரவை காட்டிலும் செலவு அதிகரித்தாலும் கூட
கடன் சுமை உயராத வகையில் பல உபரி வருமானங்களை நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். புதிதாக முதலீடு செய்தல், நிலம் வாங்குதல் மற்றும் வீடு வாங்குதல் போன்றவற்றில் நல்ல ஒரு முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. குடும்ப பிரச்சனைகள் கவலை அளித்து வந்த நிலையில் அவற்றை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். பல்வேறு வகையில புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அடுத்தடுத்து வெற்றிகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக திருக்கணிதத்தின்படி சனி 9 வலம் வருகிறார். சனி பகவான் 9 இருப்பதால் தொட்ட காரியம் அனைத்தும் தூள் பறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. குலதெய்வத்தின் அருளும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் நடக்க இருப்பத கடகராசிக்காரர்கள் முன்கூட்டியே உணர்ந்து கொள்வதோடு மட்டுமல்லாது அந்த பிரச்சனைக்கு ஏற்றவாறு, அந்த விஷயத்திற்கு ஏற்றவாறு திட்டங்களையும் யூகங்களையும் சிறப்பானதாக மாற்றுவதால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த ஆவணி மாதத்தில் திருப்திகரமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மறைமுகமாக சந்திக்கக்கூடிய பல நெருக்கடிகள் விலகும். நிம்மதி பிறக்கக்கூடிய வகையில் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் பாக்கிய சனியின் அமைப்பால் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு குறைவின்றி கிடைக்க போகிறது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, நிரந்தர வேலைவாய்ப்பு, ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறை, வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அற்புதமான வளர்ச்சியை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார் சனி. அஷ்டமத்தில் ராகு இருந்தாலும் அவரது நட்பு கிரகமான சனியின் அமைப்பு அஷ்டம ராகுவின் பாதிப்புகளை குறைப்பதால் நிச்சயமாக சில நேரங்களில் பயணமும் அலைச்சலும் தவிர்க்க முடியவில்லை என்றாலும் கூட ஆதாயத்தை உயர்த்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் குடும்பஸ்தானமாகிய 2 மோட்சக்காரகரான கேது வலம் வருகிறார். கேது 2 இருப்பது மட்டுமல்லாது கேதுவுடன் தனாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் இணைந்திருக்கிறாருங்க. சூரியன் கேது இணைந்து முழுமையாக இந்த மாதம் முழுவதையும் 2ஆம் இடத்தில் வலுப்படுத்துவதால் இல்லத்தில் பல்வேறு வகையான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நினைப்பதை காட்டிலும் எளிதில் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கைகூடும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் எதிர்பாராத பல சுப நிகழ்வுகளை முன்கூட்டியே குலதெய்வம் உணர்த்துவதால் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. மிகவும் வலுவாக இந்த வேளையில் சூரியன் 3ஆம் இடத்தில் இருந்து நுழைவதற்கு முன் இந்த மாதம் முழுவதும் 2ஆம் இடத்தில் வலுவாக வலம் வருவதால் பல நன்மைகள் நிறைவாக கிடைக்க போகிறது. மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்திருப்பதால் பல அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உண்டு. இந்த வேளையில் மங்களக்காரகரான செவ்வாய் தைரியஸ்தானத்தில் பெரும்பாலும் இந்த மாதத்தின் இறுதியில் சுகஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. பெரும்பாலும் தைரியத்தை வலுப்படுத்துவதால் துணிச்சலும் தைரியமும் அதிகரிக்கும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். விளையாட்டுத்துறை, மருத்துவத்துறை, விவசாயத்துறை என பல துறைகளில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளை நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் செவ்வாயின் அமைப்பால் உறுதியாகவே உண்டு. குலதெய்வத்தின் அருளும் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் சுக்கிரன் மிகவும் வலுவாக விரயம், ஜென்மம் மற்றும் தனம் என பல இடங்களில் வலம் வர போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் கடகராசிக்காரர்களுக்கு கலைத்துறையில் வருமானம் உயரும். வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். பகை உணர்ச்சி நீங்கி ஒற்றுமையுடன் பல பணிகளை சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் அடுத்தடுத்து எளிதில் கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது. வித்யாகாரகரான புதன் ஜென்மத்தை விட்டு விலகி 2, 3 என பல இடங்களில் வலம் வரும்போது 3இல் உச்சம் பெறுகிறார். எனவே பல மடங்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. ராசியின் நாதராக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வேளையில் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் கூட நன்மையையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் சிறப்பான நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இந்த ஆவணி மாதத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் காரிய தடைகள் தவிடுபடியாகி நடக்க இருப்பதை முன்கூட்டியே உணர்ந்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான யோகம் நிச்சயம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு.